Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. டெல்லியில் வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நீரை வீணடிப்பதை தடுக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், ஏற்கனவே டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரை வீணாக்கினால் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களின் பணி என்ன? சக்தி, நீங்கள் கூறியது போல ஏற்கனவே டெல்லியில அந்த வெப்பத்திற்கு மத்தியில தண்ணீர் தட்டுப்பாடு இந்த விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மாநில அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக தான் 200 குழுக்கள் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய பணி என்னவென்றால் தண்ணீரை அதாவது குடிநீர் உபயோகத்திற்காக அனுப்பப்படும் தண்ணீரை வாகனங்கள் கழுவுவது, அதே போல அந்த தண்ணீரை வீணடிப்பது போன்ற அந்த செயல்களில் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது என்பது மாநில அரசினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. ஏனென்றால் தண்ணீர் தட்டுப்பாடு தற்போது இருக்கக்கூடிய நிலவும் நிலையில இது போன்ற வகையில தண்ணீரை வீணடிக்க கூடாது, இதனை கண்காணிக்க வேண்டும். அதே போல பெரிய நிறுவனங்கள், அது போல அந்த கட்டுமான நிறுவனங்கள் இந்த நீரை செலவிடுவது குறைக்கப்பட வேண்டும். இதனை எல்லாம் கண்காணிப்பதற்காக இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய பணி இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி இருக்கின்றது. இதற்கிடையில இன்று பிற்பகல் மாநில அரசின் சார்பாக ஒரு மிக முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை இது போன்றதான் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் தண்ணீருக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது. இது போன்ற ஒரு நிலையில இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவது, அதே போல தேவைப்படும் பகுதிகளுக்கு இந்த தண்ணீரை முறையான சீரான ஒரு இடைவெளியில தண்ணீர் அவர்களுக்கு வழங்குவது தொடர்பான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து இந்த ஒரு முக்கிய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. தண்ணீர் எந்த அளவு இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை இவர்களிடம் கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஜி, आप कितना वो दिक्कत हो रही, पानी अभी थोड़ा कम हो रहा है, दिन में कितना बार आ रहा है आपको पानी? एक ही बार आता है, दिन में एक ही बार पानी आता है. हमारे इधर तो पहले से ही एक ही टाइम आता है पानी. और पानी की अभी गर्मी की लहर चल रही है तो बहुत दिक्कत है पानी की. बहुत पानी भी बहुत गंदा आता है, पानी साफ नहीं आता है, पिया नहीं जा रहा. वो पानी अगर पी रहे हैं तो बच्चे बीमार पड़ रहे हैं. और एक तो महंगाई का जब टाइम चल रहा है, गर्मी की लहर है, काम धंधा इतना नहीं है, और फिर बीमारी दवाई का खर्चा उठाना पड़ रहा है. तो हम लोग जो है गरीब लोगों का ज्यादा मार हो रहा है इसमें. बच्चे के लिए कितना दिक्कत हो रही है आपको? पीने के लिए ये पानी यूज करते हैं और दूसरा करते हैं, क्योंकि खरीदा हुआ 70-80 की बोतल हम खरीद के पानी नहीं पी सकते हैं, क्योंकि इतना काम धंधा नहीं है. गर्मी की लहर में एक बिस्लेरी लोगे तो एक दिन पूरा खत्म हो जाएगा. तो खरीद के पानी नहीं पी सकते, यही पानी पीना पड़ रहा है. मजबूरी है हमारा, क्या करे. चाहे कोई भी सरकार हो, बीजेपी हो, कांग्रेस हो, आम पार्टी हो, हमें हमारा पानी की सुविधा कोई नहीं दे पाया. वादा तो हजारों करके जाता है, पर वादा पूरा कोई नहीं करते. गंदा पानी लेके आता है, टैंकर वाले को बोलते हैं तो और ऊपर से गुस्सा दिखा रहा, उल्टा सीधा गाली देते हैं. तो सरकार हमारे कहीं मदद नहीं कर रहा है पानी की. ये हर साल की बात है, इस साल नहीं, हर साल गर्मी में ऐसे ही. सर्दी में थोड़ा मदद हो जाता है, एक टैंकर पूरा नहीं होता है, फिर भी चलो कोई बात नहीं. पर गर्मी में हमें 2 टैंकर चाहिए, पर 2 टैंकर की जगह एक ही टैंकर पानी आ रहा है. किसी का हो रहा है, किसी का नहीं हो रहा है. कहाँ से भटक के पानी लेके आ रहा है, कभी मिल रहा है, कभी नहीं मिल रहा है. சக்தி, அதாவது இவர்கள் கூறுவது என்னென்றால் இது போலதான் பல பகுதிகளில் இது போன்ற சிறிய அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள், ட்ரம்முகள் மூலமாக இந்த தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலானது நிலவுகிறது. இது போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் இந்த சமயத்தில், அதாவது இந்த வெப்பமானது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. குறிப்பாக இதற்காக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை அந்த லாரிகள் மூலமாக தண்ணீர்கள் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் ஒரு முறை மட்டுமே சில சமயங்கள், அதாவது தற்போது இந்த தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற இருக்கக்கூடிய ஒரு நிலையில நாள்தோறும் ஒரு முறை மட்டுமே அவர்களுக்கு இந்த தண்ணீரானது வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். குடிப்பதற்கும் இதனை பயன்படுத்த வேண்டும். இதனால் சரியான ஒரு நீர் அளிக்காததால் குழந்தைகளுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுவதாக, உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிலையில்தான் தற்போது நிலவும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு சார்பாக இந்த நடவடிக்கைகள், கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணீரை வீணடிக்க கூடாது, ஒரு
ஒரு பட்சத்தில் அவர்கள் தண்ணீரை வீணடிக்கும் பட்சத்தில் வந்துட்டு அவர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதே போல கட்டுமான நிறுவனங்கள் வந்துட்டு இந்த குடிநீர் வசதி குடிநீர் பயன்பாட்டுக்காக அனுப்பப்படும் அந்த தண்ணீரை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, வணிக ரீதியாக இதனை வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு மாநில அரசு தொடர்ந்து அவர்கள் வந்து கூறி வரக்கூடிய நிலையில இது மாநில அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக மாநில அரசை பொறுத்தவரை டெல்லிக்கு வர வேண்டிய அந்த நீர், ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு வர வேண்டிய அந்த நீர், திறந்துவிட வேண்டிய நீரானது குறைந்த அளவிலான நீராக திறந்துவிடப்பட்டிருக்கு. முழுமையான ஒரு நீர் திறந்துவிடப்படவில்லை என்பதே மாநில அரசினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையில ஹரியானா அரசுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த கட்டமாக இதனை சீர் செய்வதற்காக, தண்ணீர் பிரச்சனையை சீர் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில அரசு தெரிவித்திருக்கின்றது. சக்தி, டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் தண்ணீரை வீணடிப்பதை கண்காணிக்க 200 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு. Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.